அன்புடையீர். இயேசு மலை மாறி போல அந்த மலை பொழிவு மூன்றாவது கருத்தையும் எடுத்துரைத்தார். சாந்தமுடையோர் பேறு பெற்றோர் என அந்த தூய மகன் பல்வேறு கருத்துக்களோடு இயம்பினான். அதை நம் வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தோடையே இணைத்து பார்க்கலாம். அன்னை தெரசா ஒருமுறை கல்கத்தா நகரில் ஒரு பெரும் பணக்காரனுடைய வீட்டுக்கு கதவை தட்டுகிறார். அனாதை மக்களுக்கும் குஷ்டரோகிகளுக்கும் பராமரிக்கப்படும் எனது அன்பு இல்லத்திற்கு நிதி கொடுத்து ஆதரவு தாருங்கள் என்று இறைஞ்சுகிறார். மதவெறி விடுத்த அந்த பணக்காரன் கோபம் கொப்பளிக்க கொடும் வார்த்தைகளை நெருப்பு பொறி வரக்க அள்ளி வீசுகிறான். அன்னை தெரசாவோ கருணை விழி பார்வையிலே கடும் வார்த்தைகளை காதிலே வாங்கி கொண்டு புன்முறுவல் முகத்தோடு அடுத்து அவன் சொல்வது என்ன என்று ஆவலோடு பார்த்து கொண்டிருக்கிறார். உங்களுக்கெல்லாம் சுரணையே இல்லையா? இந்த வாங்கிக்கொள் என்று அன்னையின் முகத்திலே எச்சிலை துப்பி வெளியே போய்விடு என்று கத்துகிறான். அன்னையோ அணுவளவும் கோபம் கொள்ளாது ஒத்து முகமலர்ந்து உதட்டில் சிரிப்பினோடு அவர் சொல்லுகிறார், ஐயா, நீர் துப்பிய எச்சில் எனக்கு போதுமானது. என் அனாதை பிள்ளைகள் குஷ்ட நோய் கண்டவர்கள் பசியாலும் நோயாலும் வாடி கிடக்கிறார்கள். அவர்களை காப்பாற்ற நீங்கள் கொடுப்பது ஒரு சிறுதுளி என்றாலும் இறைவன் உங்களுக்காக 10 மடங்கு திருப்பித் தருவார். மனதார அவரை நம்புவீர்களாக என்றார். செல்வந்தனுக்கு சிந்தனையில் ஒரு தீப்பொறியாகவே தாக்கியது. ஒரு கணம் மனம் மாறினான். ஒரு பெரும் தொகையை நன்கொடையாக வழங்கினான். சாந்தமே உருவான அன்னை தெரசா ஒரு உலோபியை மிகப்பெரிய உதவி செய்கின்றவராக மாற்றி காட்டினார். வள்ளுவன் செம்மொழியும் இதைத்தான் வலியுறுத்துகிறது. அறிவினால் ஆகவதுண்டோ பிரிதின் போய் தன்னோய் போல் போற்றா கடை என்கிறார். பசியாலும் பெரும் நோயினாலும் பிற உயிர்படுகிற துன்பத்தை தனதாக கருதி போக்க முயற்சிக்கவில்லை எனில் பெற்றிருக்கிற அறிவு செல்வம் அதனால் பயனேதும் இல்லை என்கிறார் வள்ளுவர். மக்களின் வாழ்வுக்கு தேவைப்படுவது சாந்தம்தான். அது மண்ணையும் ஆளும் விண்ணையும் ஆளும் மகத்துவம் நிறைந்ததே ஆகும். நீதியின் பாலே தாகம் கொண்டோரே பேறு பெற்றோர் என்றார். அவர் நிறையவே பெற்று முறையாய் வாழ்பவர் அறமே தலை என்றார். ஜாதிகள் பேதங்கள் பணத்தாசை பேய்களால் தள்ளாடுகிற உலகம் இது. தர்மம் நீதி நேர்மை நம்பியவர்களாலேயே சுழலுகிற உலகம். ஓதும் பொருளாதாரம் தனிலும் உன்னத அறம் வேண்டும் என்று சொல்லுகிறார். புவி உயர்வும் தாழ்வும் இல்லாதான வாழ்வினை பெற வேண்டும், இதுதான் அவருடைய ஆசை. இஸ்லாத்திலே ஒரு அறநெறி கதை இருக்கிறது. மெதீனா மன்னர் நபிகள் ஒரு நாள் காட்டு வழியில் பயணம். சில 100 ஆடுகளை மேய்த்து கொண்டு சிறுவன் வீடு திரும்புகிறான். கையிலே ஒரு குட்டி ஆடு. அவன் மனதிலோ மட்டற்ற மகிழ்ச்சி. இந்த குட்டி ஆட்டை கொடுப்பாயா சிறுவனே? மன்னர் கேட்கிறார். இவர் மன்னர் என்று அந்த அறியாத சிறுவன் சொல்லுகிறான், ஐயா, உங்கள் வழியை பார்த்து போங்கள், நான் வேலைக்காரன், எனது எஜமானன் அறிந்தால் என் வயிறு பட்டினிதான் என்றான். 100கணக்கான ஆடுகள் வைத்திருக்கிறாய், ஒன்று குறைந்தால் அவருக்கு தெரியவா போகிறது? உனக்கு எவ்வளவு பணம் கொடுத்து விடுகிறேன் என்று சொல்லுகிறார் மன்னர். ஐயா, இது எனது எஜமானனுக்கு தெரியாமல் போகலாம், ஆனால் என் மன்னருக்கு தெரியும். அப்படி தெரியுமே என்று சொன்னால் சிரச்சேதம்தான். வீண் பேச்சு எதற்கு? போங்கள், போய் உங்கள் வேலையை பாருங்கள் என்றான் அந்த சிறுவன். ஓ, உன் மன்னன் எங்கேயோ அரண்மனையில் அல்லவா இருக்கிறார், அவருக்கு எப்படி இதெல்லாம் தெரிய போகிறது? உன் கையில் உள்ள குட்டியை மட்டும் கொடுத்தால் போதும், நீ கேட்கிற பணத்தையெல்லாம் கொடுத்து விடுகிறேன். நான் யாரிடமும் சொல்லவே மாட்டேன், யாருக்கும் இது தெரியாது என்றார் மன்னர். அந்த சிறுவனின் முகம் கொஞ்சம் கோபத்தை வெளிக்காட்டியது. ஐயா பெரியவரே, நீங்கள் பேசுவது மிக மிக தவறு. என் எஜமானனுக்கு, ஏன் என் நாடாளுகிற மன்னவனுக்கும் கூட தெரியாமல் போகலாம். ஆனால் எல்லாம் வல்ல இறைவனிடத்தில் இருந்து மறைக்க முடியுமா என்ன? இவ்வளவு வயதிலும் தவறிழைக்க தூண்டுகின்றீர்களே. இவ்வுலகில் இறை கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து வாழ்ந்த நல்லோர்களுக்கு சொர்க்கமும் கீழ்ப்படியாமல் தான் தோன்றித்தனமாக வாழ்வோர்களுக்கு நரகமும் அந்நாளில் விதிக்கப்பட்டுள்ளது என்கின்ற அல்லாவின் வார்த்தைகளை நீங்கள் அறிந்திருக்கவில்லையா என்று கேட்கிறார். அதன் பிறகுதான் தான் வந்தவன் இந்த நாட்டு மன்னன் முகமது நபி என்று உரைக்க, உன் நேர்மையை சோதனைக்குள்ளாக்கினேன், பொறுத்தருள்கை என்று கூறுகிறார். சிறுவனை அரண்மனைக்கு வரவழைத்து பரிசுகளை வழங்கினார் மன்னர். நீதியின் மேல் தாகம் கொண்டவர்கள் இறைவனுடைய பரிசுக்கு உரியவனாக இருப்பார்கள் என்கின்ற கருத்தை இது வலியுறுத்துகிறது. மறுபடியும் இயேசு மலை பொழிவில் கூறியதாவது, இரக்கமுடையோர் பேறு பெற்றோர் என்றார்.
மேலும் தூய மனம் படைத்தோர் இறைவனால் ஆசீர்வதிக்கப்படுவோர் என்றார். வேதனையிலே துன்பம் கொண்டோருக்கு தூய மனதோடு இரக்கம் காட்டி துணை நிற்பதும் வாழ்வில் அவர்களுக்கு அமைதி கிடைக்கச் செய்வதும் சிறந்ததொரு இறைபணியாகும் என்றார். இயேசுவே அந்த காரியத்தை முன்னின்று நடத்தி வைத்தார் என்பது மிகச் சிறப்பு. கானாவூரில் நடந்த கல்யாணத்தில் திராட்சை ரசம் தீர்ந்து போயிற்று. இயேசுவின் தாயார் மரியாள் உத்தரவின் பேரில் அனைவருக்கும் திராட்சை ரசம் கிடைக்கும் வகையில் தன் வாழ்வில் முதல் அதிசயத்தை நிகழ்த்துகிறார் இயேசு. அடுத்து அங்கிருந்து எருசலேமுக்கு சென்றார். யூதர்களுடைய பஸ்கா பண்டிகை நெருங்கிக் கொண்டிருந்தது. எருசலேமுக்குள் இருந்தது ஒரு மிகப்பெரிய தேவாலயம். அந்த ஆலயத்திற்குள் சென்று பார்க்கிறார். அங்கே ஆடு மாடு புறா போன்றவற்றை வியாபாரிகள் விற்று கொண்டிருக்கிறார்கள். வேறு சிலர் குட்டி மேஜை ஓட்டு அதிலே அமர்ந்து வட்டிக்கு பணம் என்கின்ற கொடூர கொள்ளை வியாபாரத்தை செய்து கொண்டிருந்தார்கள். இயேசுவுக்கு வந்ததே கோபம். கயிறுகளால் ஒரு சாட்டை உருவாக்கினார். அந்த கொள்ளை வியாபாரிகளை வட்டி வசூலர்களையும் வெளியே அடித்து துரத்தினார். இது ஆச்சரியமான செய்திதான். உன்னுடைய கன்னத்திலே அறைந்தால் ஓங்கி திரும்பி அடித்து விடாதே, இன்னொரு கன்னத்தை காட்டு, அது என்றென்றும் அறிவு ஞானத்தின் பாட்டு என்று மெய்யுரை வழங்கிய இயேசுவுக்கு ஏன் இந்த கோபம் என்பதே பலருடைய கேள்வி. காரணம் இதுதான். சுரக்கிற வட்டி பணத்திலே பெரும் கொள்ளை, நேர்மையற்ற தொழிலே உழைப்பவன் உடைமைகளை சுரண்டுவது, யார் உழைத்தாலும் கூலி ஏமாற்றுதல், தாகத்தால் சாகிற நிலையிலும் தண்ணீரை மறுப்பது, செல்வங்கள் எல்லாம் இருந்தும் இரக்கமே இல்லாதவர்கள் தேவாலயத்திற்குள் ஆதிக்கம் செய்வதைக் கண்டு பொறுக்காத இயேசு சவுக்கை எடுத்தினார், களமாடினார். ஏதோ மிகப்பெரிய பக்திமான் என்று மக்களை ஏமாற்றுகிற விதத்தில் இறைவனின் பெயரிலே அங்கே நடக்கிற அட்டுழியங்களை எல்லாம் கண்ணிலே கண்ட இயேசு அந்த கோயிலை தூய்மைப்படுத்த வேண்டும் என்பதற்காக சவுக்கை எடுத்தார். கோயில் தூய்மையாயிற்று. இந்த மண்ணில் பிறந்தோரெல்லாம் ஆண்டவருடைய பிள்ளைகள் அல்லவா? தம்மையும் வாட்டி பிறரையும் வாட்டுகிற சண்டை சச்சரவுகள், இமைக்கும் பொழுதில் 1000 போட்டி, எத்தனை வீண் செயல்பாடுகள். தூய மனம் கொண்டு இரக்கம் காட்டி அமைதி வழி சென்றால்தான் நம்முடைய இதயமே மலையளவென்றோ உயர்ந்து நிற்கும். இறுதியாக இயேசு உரைத்தது, நீதிக்காக துன்பமுறுவோர் பேறு பெற்றோர் என்றார். பிறர் வேதனை தீர்க்க தம்மை வருத்துகிற ஞானிகள் தாம் எவரோ அந்த விண்ணக அரசை என்றும் அடைந்து வாழ்வார் அவரே என்றார். போர்வெறி விடித்து 10,000 பேரை வெட்டி கொன்று பல நாடுகளுடைய செல்வங்களை சூறையடை வந்தான் கிரேக்க மன்னர் அலெக்சாண்டர். காலம் மாறியது, சில பாடங்களை கற்று தந்தது. 32 வயதிலே உயிர் போகிற நேரம் நெருங்கியதை உணர்ந்தான். கடந்து வந்த பாதையில் செய்த பாவங்களை எண்ணி 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 கண்ணீர் விட்டு கதறினான். தன்னுடைய இறப்பின் இறுதி சாசனத்தை எழுதினான். உயிர் போனவின் சவப்பெட்டியிலே 2 புறங்களிலும் என்னுடைய கைகள் வெளியே தொங்கட்டும். 1000 உயிர் பலி செய்தும் யானைகளிலே பெரும் செல்வத்தை கொள்ளையடித்தும் நான் எடுத்துச் சென்றது எதுவுமே இல்லை என்பதை இந்த உலகம் உணரட்டும். எனது சவப்பெட்டியை மருத்துவம் பார்த்த மருத்துவர்களை சுமக்கட்டும். என்ன மருந்து கொடுத்தாலும் கல்லறை செல்வதை எந்த மருத்துவராலும் தடுக்க முடியாது என்பதை இந்த மக்கள் அறியட்டும். நான் கொள்ளையடித்து சேர்த்த செல்வங்கள் அனைத்தையும் என் சவப்பெட்டி போகும் பாதையிலே வேடிக்கை பார்ப்போருக்கெல்லாம் கொடுத்து விடுங்கள் என்று சொன்னார். இறந்த பின்பு கல்லறை செல்லும் பொழுதும் எடுத்துச் செல்லும் சொத்துக்கள் எதுவுமே இல்லை என்பதை உலகிற்கு அறிவித்தார். பாவங்கள் தொலைந்து புண்ணியங்கள் தேடுங்கள். மீண்டும் அனைவருக்கும் கிறிஸ்துமஸ் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.